நாம் நம் வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆழமான சவால்களையும் மற்றும் வேதனையான அனுபவங்களையும் சந்திக்கின்றோம். இருப்பினும் இந்த சிரமங்களிலிருந்து மேலே எழுந்து நம் மனதை வலுப்படுத்தும் போதுதான் நமது உண்மையான மன வலிமை நமக்கு உள்ளே இருந்து வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட மன வலிமை பற்றிய கதையை பற்றி இங்கு பார்ப்போம், வாருங்கள். பண்டைய காலத்தில் ரம்மியமான மலைகளுக்கும் பசுமையான காட்சிகளுக்கும் இடையில் அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் வாழ்க்கை மெதுவான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. கிராம மக்கள் எளிமையான பாரம்பரிய உடைகளில் அணிந்திருந்தபடி முகங்களில் புன்னகையுடன் தங்கள் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். குழந்தைகள் வயல்களில் விளையாடினார்கள். சிரிப்பு சத்தங்கள் காற்றில் எதிரொலித்தன. அதே சமயம் விவசாயிகள் வெயிலின் கீழ் தங்கள் பயிர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளுடைய நாட்கள் மகிழ்ச்சியாலும் தீயாலும் நிறைந்திருந்தன. ஒரு கெட்ட நாளில் அந்த பெண்ணின் உலகம் தகர்க்கப்பட்டது. அவளுடைய செல்ல குழந்தை திடீரென்று உடல்நலம் குன்றியது. இளம் உயிரை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி எடுத்தும் பலன் அளிக்கவில்லை. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த வீடு இப்பொழுது கடும் துயரத்தில் நிறைந்திருந்தது. பெண்ணின் இதயம் உடைந்தது. அவளுடைய ஆன்மா துயரத்தில் சூழப்பட்டது. இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் தனது பிள்ளையின் உயிரற்ற உடலை கட்டிப்பிடித்து உதவி தேடி கிராம மக்களிடம் ஓடினாள். என் பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பிக்க யாராவது இருக்கின்றீர்களா என்று அவள் கத்தத் தொடங்கினாள். அவளுடைய குரல் துன்பத்தால் நடுங்கியது. ஆனால் அவள் தேடும் ஆறுதல் யாராலும் தர முடியவில்லை. கிராம மக்கள் பரிதாபப்பட்டாலும் மரணத்தின் கொடுமையான உண்மையை மாற்ற எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய கடினமான நேரத்தில் கருணை மற்றும் ஞானத்திற்கு பெயர் பெற்ற கௌதம புத்தரிடம் வழிகாட்டுதல் பெறச் சொல்லி ஒரு கிராம விவசாயி யோசனை கூறினார். இந்த சிறிய நம்பிக்கையை நம்பி புத்தர் போதித்து கொண்டும் இடத்திற்கு அந்த பெண் சென்றாள். அமைதியான சீடலில் இருப்பதை அவள் கண்டாள். அமைதியும் நிம்மதியும் கதிர் வீசுவது போல் இருந்த புத்தரை பார்த்ததும் அவளுக்கு சிறிது ஆறுதல் ஏற்பட்டது. அவள் அவரது பாதங்களில் விழுந்து கண்ணீர் வடித்தபடி, புத்தரே, தயவு செய்து என் பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்து விடுங்கள். என்னால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கெஞ்சினாள். புத்தர் அனுதாபம் நிறைந்த கண்களுடன் அந்த பெண்ணிடம் மெதுவாக பேசினார். நான் உங்களுக்கு உதவி செய்வேன், ஆனால் முதலில் நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றார். எந்த நம்பிக்கைக்கு வேண்டுமானாலும் பற்று கொண்டிருந்த அந்த பெண் ஆவலுடன் தலையை அசைத்தாள். புத்தர் தொடர்ந்தார். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று இதுவரை மரணத்தை அனுபவிக்காத குடும்பத்தை தேடுங்கள். அந்த வீட்டில் இருந்து ஒரு கடுகை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். இது எளிதான வேலை என்று நம்பி புறப்பட தயாரானால் அந்த பெண் முதல் வீட்டின் கதவை தட்டி தனது காரியத்தை விளக்கி ஒரு கடுகு தேவை என்றால் அந்த குடும்பத்தினர் இவளை மரியாதையுடன் வரவேற்றனர். ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து போன தாத்தா பற்றி அவருடைய சொந்த துன்ப கதையை பகிர்ந்து கொண்டனர். பெண் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு மீண்டும் நம்பிக்கையுடன் வெளியேறினாள். மேலும் சில வீடுகளுக்கு செல்ல செல்ல அவளுடைய உறுதி குலைய ஆரம்பித்தது. அவள் பேசிய ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய இழப்பு அனுபவங்களை பற்றி அவளிடம் விவரித்தனர். நோயால் இறந்த தாய், சீக்கிரமாக இறந்து போன குழந்தை, போரில் வீரமரணம் அடைந்த சகோதரன். ஒவ்வொரு கதையிலும் பெண்ணின் புரிதல் ஆழமடைந்தது. மரணம் தனிப்பட்ட சம்பவம் அல்ல, ஒவ்வொரு வாழ்க்கையும் தொடும் பொதுவான அனுபவம் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் கேட்ட கதைகள் ஒவ்வொன்றும் மரணத்தின் பரவலான தன்மை அவளுக்கு புரிய வைத்தது. புத்தர் கொடுத்த பணி வெறும் கடுகு தேடுவது மட்டுமல்ல, ஆழ்ந்த உண்மையை உணர்த்துவதற்கான பயணமாக அவளுக்கு இருந்தது. இறுதியாக சோர்வடைந்து மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மரத்தடியில் போய் உட்கார்ந்திருந்தார். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மரணம் தீண்டாத ஒரு குடும்பத்தை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த உணர்வின் பாரம் அவள் மீது இறங்கியது. அதனுடன் ஒரு விசித்திரமான மன அமைதியும் அவளுக்கு வந்தது. அந்த பெண் மீண்டும் ஆசிரமத்திற்கு திரும்பினாள். அவள் புத்தரின் முன் தலை வணங்கி, புத்தரே, இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. அது யார் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவரையும் வந்து சேரும். இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது என்று கூறினார்.
இதனை கேட்ட புத்தர் மென்மையாக புன்னகைத்து, நீங்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என்றார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அமைதியை நோக்கிய முதல் படி. இப்போது உங்கள் துன்பத்தை விட்டுவிட்டு ஞானத்தோடு கருணையோடு வாழுங்கள் என்று இந்த பெண்ணை பார்த்து கூறினார். புத்தரின் வார்த்தைகள் அவள் இதயத்தில் ஒலித்ததால் அந்த பெண் சற்று ஆறுதலாக உணர்ந்தாள். அவளுடைய துயரம் மிகுந்ததாக இருந்தாலும் அது பகிர்ந்து கொள்ளப்பட்ட மனித அனுபவத்தின் ஒரு பகுதி என்பதை அவள் உணர்ந்தாள். பாதிக்கப்பட்டிருந்த மற்றவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் வழங்குவதில் தனது ஆற்றலை செலுத்த தொடங்கினாள். தன் சொந்த வழியில் புத்தரின் கருணை மற்றும் மன போதனைகளை பரப்பித்து அவரது பாதைகளை பின்பற்றத் தொடங்கினாள். ஒரு காலத்தில் தனது செல்வம் மற்றும் அந்தஸ்துக்காக அறியப்பட்ட அந்த பெண் இப்பொழுது தனது ஞானத்திற்காக அறியப்படுகிறாள். எளிமையான உடைகளை அணிந்து தன் அடக்கத்துடன் வாழத் தொடங்கினாள். மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். ஒரு காலத்தில் செல்வத்தின் சின்னமாக இருந்த அவருடைய வீடு இன்று ஆறுதலும் வழிகாட்டலும் தேவைப்படுபவர்களுக்கான புகலிடமாக மாறியது. காலம் வேகமாக நகரத் தொடங்கியது. பல வருடங்கள் கடந்து ஓடின. பெண்ணின் மாற்றம் பலரை ஈர்த்தது. தங்களுடைய இழப்புகளுடன் போராடுபவர்களுக்கு அவருடைய துன்பங்களில் இருந்து ஞானம் அடைந்த பயணம் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக மாறியது. பெண்ணின் இருப்பாலும் கிராமமும் மாற்றம் அடைந்தது. அவருடைய செயல்களாலும் சொற்களாலும் புத்தரின் போதனைகள் பரவி பலருக்கு அமைதியையும் புரிதலையும் கொண்டு வந்தன. பெண்ணின் வாழ்க்கை ஆழ்ந்த தனிப்பட்ட இழப்பால் பாதிக்கப்பட்டது என்றாலும் கருணை மற்றும் ஞானத்தின் நீடித்த வலிமைக்கு அது சான்றாக மாறியது. அவள் புத்தரின் சீடர்களில் ஒருவராகி அவரது போதனைகளை பரப்பி பிறர் துன்பங்களில் அவர்களுக்கு அமைதியை கண்டறிய உதவி செய்தாள். இந்த கதை மரணத்தின் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதையும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அமைதியை கண்டறிய உதவும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. புத்தரின் போதனைகள் வாழ்க்கை நிலையற்ற தன்மையையும் கருணை மற்றும் ஞானம் மனத்தையுடன் வாழ்வதின் முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்துகிறது.